வழக்கமாக தாவேக்காவினர் வருஷம் பண்றத அதே கல்வி விருது வழங்கும் விழாவை இந்த வருஷமும் 40 நிமிஷம் பேசினார்ல. 4 நிமிஷம் 4-4.5 நிமிஷம் கிட்ட விஜய் நீ காலையில மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினாரு. அதில் ஒரு பேசின ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் வந்து, நீட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை, நீங்கள் நிறைய படிப்புகள் இருக்கு, அதை தேர்ந்தெடுங்க. நிறைய தற்கொலைகள்லாம் நடக்கிறத ஒட்டி ஒரு அறிவுரையா ஒன்று சொல்றாரு. இன்னொன்று, நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்க, ஊழல் இல்லாதவங்களா பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லியிருந்தேன். 3வது ஒரு பாயிண்ட் சொன்ன பாயிண்ட் வந்து, இன்னும் ஓராண்டுகள் அவங்களுக்கு வந்து கொட்டுவாங்க, கொள்ளையடிச்ச பணத்தை வந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க. ஸோ நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்கிறத வீட்டில் நீங்க தான் யங் லீடர்ஸ், அப்பா அம்மாவை கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த நகர்த்துறாரு. ஸோ அதை ஒட்டி அப்புறம் சில அறிவுரைகளோட அது கடந்து போகுது. மாணவர்கள் மத்தியில இது அவர் பேசுறது தான். நீங்க அந்த ஒரு 4.5 நிமிஷம் ஸ்பீச்சை பாத்தீங்களா? அதில் உங்க அப்சர்வேஷன். விஜயுடைய கொள்கைகள், விஜய்க்கு தனிப்பட்ட சிந்தனை எதுவும் கிடையாது. விஜய் கூட இருக்கிற சில பேர் எதையாவது தூக்கிட்டு வந்து இது பண்ணால் அதை ஏற்றுக்கிறவர் தான் விஜய்.